வணக்கம், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வது என்னென்னா, இந்த மழையப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எந்த அளவுக்கு வேதனைப்பட்டோம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதுக்கு முழுக்க காரணம் இந்த அரசாங்கமும் உங்களுக்கு நல்லா தெரியும். அரசாங்கம் மட்டும் இல்லை, தூங்கி கிடந்த முதலமைச்சரும் தான். மனிதாபிமானம் ஒன்று இழந்து விட்டதாக நினைத்த நாம், அதுதான் நம்மளை மீண்டும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. ஆனால் அந்த மனிதாபிமானத்திலையும் எப்படி அதை ஓட்டாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த அரசாங்கமும் இந்த அரசியல்வாதிகளும். இதிலேருந்து விடுதலையே கிடையாதா அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. அதுதான் இந்த மே 16. ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் யோசித்து ஓட்டு போடுங்க. ஏன் ஓட்டு போடாமல் கூட இருங்க, ஆனால் மீண்டும் இந்த ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போட வேண்டாம் என்பது தான் என்னுடைய ஆதங்கம். என்னுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை, 6 கோடி தமிழர்களுடைய ஆதங்கம். அதற்காக நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, இல்லை வேறு மற்றவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன் நோட்டாக கூட ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நோட்டாக்கு ஓட்டு போகிறதும் வேஸ்ட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். தெரியணுன்னாலும் தெரிஞ்சுக்கிங்க, நோட்டாக்கு ஓட்டு போகிறது வேஸ்ட். திரும்ப சொல்கிறேன், இந்த ஃபோட்டோலாம் பார்த்ததுக்கப்புறமும் இந்த ஊழல்வாதிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் இன்று சென்னைக்கு வந்த நிலைமை நாளை தமிழகத்திற்கும் வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த மறதி நோயை இனியாவது மறப்போம். திங்க் பிஃபோர் vote. தேங்க்ஸ். செந்நீர்தானா செந்நீர்தானா செந்தேநீரில் செம்பாதி கண்ணீர்தானா, நியாயம்தானா நியாயம்தானா ஓர் ஏழைக்கு கைகூலி காயம்தானா, ஆண்டைக்கு ஒரு பாதி ஆவி போச்சே அட்டைக்கு சரி